நீங்க எல்லாரும் பெரிய மனசு பண்ணி அனுமதி கொடுத்தீங்கன்னா கோவில், பள்ளிக்கூடம் இது எல்லாத்தையும் புதுப்பிச்சு ஊருக்குள்ள தண்ணி கொண்டாட குழாயெல்லாம் போட தயாரா இருக்குது. பெரியவங்க நீங்க என்ன சொல்றீங்க? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? குருடனுக்கு கண்ணு கொடுக்கலன்னா வேண்டாம் நான் சொல்ல போறோம். நினைச்ச காரியத்தை ராசா தம்பி தங்கமா முடிக்கட்டும். கூட மாட நாங்களும் உழைக்கிறோம். நான் இதை ஆமோதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒண்ணு, சின்ன புள்ள சிரமப்பட்டு கோயில் கட்டுது, அதுல நம்ம பங்கு ஏதாச்சும் இருக்கணும்ல. அள்ளி கொடுக்க முடியலைனாலும் கிள்ளி கொடுக்கலாம்ல. ஒரு 10-15 உண்டியலை தயார் பண்ணுவோம். ஊர்ல இருக்கிற பெரியவங்கள்லாம் சேர்ந்து வசூல் பண்ணுவோம். அவங்கவங்களால முடிஞ்சதை போடட்டுமே. ரொம்ப சரி ராசா தம்பி, உன் மனசு ரொம்ப பெருசு. நல்ல காரியத்தை செய்ய போற உன்னை நாளைக்கு ஊர் ஜனமே தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆட போகுது. ஏங்க, உங்க தங்கச்சி வாய் வாயாம கணேஷ் கணேஷ் சொல்றானே, அது ஏன் என்ன எதுக்குன்னு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? உனக்கு என்ன புரியுது அத சொல்லு முதல்ல. இம்போசிஷன் எழுதுற மாதிரி அவன் பேரை இவ இதயத்துல எழுதி வச்சிருக்கிற. அத எந்த ரப்பராலே அழிக்க முடியாது. எனக்கும் புரியுது. நான் காவல்துறையில இருந்தாலும் ஓரளவுக்கு காதல் துறையை பத்தி எனக்கு தெரியும். ஐ நோ நாட் ஒன்லி லா அண்ட் ஆர்டர் பட் ஆல்சோ லவ் அண்ட் மேரேஜ். புரியுது இல்ல? பின்ன என்ன, நாள் பார்க்க வேண்டியதானே? நாளை பார்த்தா போதுமா? நாளையும் பார்க்க வேண்டாம்? என்ன நாளையும் பாக்குறது? ஆளாக்கு ஆள் இல்லாம அனாதையா இருந்தாலும் தானே கைய ஊனி கரணம் போட்டு முன்னுக்கு வந்திருக்கா அந்த பையன். தான் உண்டு தான் வேலை உண்டு இருக்கிற பிள்ளை. ஒரு தப்பு தண்டா கிடையாது. உங்க தங்கச்சிய கண்ணு கலங்காம காப்பாத்துறதுக்கு இதை விட வேற என்ன வேணும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றது காதுல கேக்குதா? கேக்குது கேக்குது. அதனால தானே சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் என்ன சிந்தனை? கெட்டி மேளத்தை கொட்ட வேண்டியதுதானே? கெட்டி மேளத்தை எப்படி அவ்வளவு சீக்கிரம் கொட்ட முடியும்? ஏன் முடியாதுங்கிற? எப்படி முடியும்? உமாவோட கல்யாணத்தை பத்தி ஒரு வார்த்தைக்கு 9 வாட்டி திங்க் பண்ணி தான் நான் முடிவெடுப்பேன். அவளுக்கு அந்த பையனை பிடிச்சிருக்கலாம், எனக்கு பிடிக்க வேண்டாமா? கல்யாணங்கிறது 1000 காலத்து பயிர். Yes, Mr. Ganesh. My sister, my wife. Namaste. வாங்க சார். உமா, முகூர்த்தத்துக்கே வரலாம்னு நினைச்சேன். என் வீட்டுக்காரர் அர்ஜென்ட்டா ஈவினிங் ஃபிளைட்ல டெல்லிக்கு போக வேண்டியதா போயிடுச்சு. அவரை வழி அனுப்புற வேலை நாள் பூரா சரியா போயிடுச்சு. லவ் மேரேஜா? கங்க்ராச்சுலேஷன் பாஸ். மாப்பிள்ளை பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கிறாரு. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் தான் பாஸ் ராம. நேற்று ராத்திரி மாப்பிள்ளை அழைப்புல எதேச்சியா உங்களை பார்த்துட்டேன். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இது, நம்ம பாஸ் போலீஸ் குடும்பத்துல போய் ஜம்முன்னு மாப்பிள்ளையா போந்துட்டாரேன்னு. பாஸ், என்னதான் இருந்தாலும் நீங்க கில்லாடி ஹோட்டல் சாம்ராட் போல வழக்கல மாட்டாம தலைமறைவா இருப்போன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆபீசர் சாந்தாராம் தங்கச்சிய கல்யாணம் கட்டிட்டீங்களே, உங்க தைரியம் எனக்கு வராது பாஸ். அப்ப நான் வச்சுங்களா? இருங்க பிரதர், வரவேற்புக்கு வந்துட்டு சாப்பிடாம போனா எப்படி? வாங்க சாப்பிட்டு போலாம். என்ன மன்னிச்சிருவோமா மிஸ்டர் கணேஷ்? ஹோட்டல் சாம்ராட் கொலை வழக்கில் நீங்க சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால உங்களை நான் கைது செய்யறேன். மயில் தோக, மயில் தோக. அடடே வாங்க தாத்தா. என்ன எல்லாருமா சேர்ந்து என்ன பார்க்க வந்திருக்கீங்க? உண்டியல பார்த்தா தெரியல, கோவில் திருப்பணி வேலை நடக்குது. அவங்க ஏதாச்சும் காணிக்க போடணும்னு பஞ்சாயத்து முடிவு பண்ணி இருக்குது. நான் என்ன ஒரு பெரிய மனுஷியாட்ட என்ன தேடி வந்திருக்கீங்க? ஏதோ குத்தகையில வர்ற பணம் வாய்க்கும் கைக்கும் தான் எட்டுது. உண்டியல நாயனத்து போடுறது. அப்படி சொல்லிவிட்டா விட்டுடுவோமா? ஊர்லயே நீ ஒரு முக்கியமான புள்ளி. ஏதோ பொண்ணை வைக்கிற இடத்துல பூவையாச்சும் வெய்யி. பூவைத்தான் தலையில வச்சுக்கிட்டனே. அப்போ பொண்ணை வெய்யி. பொண்ணத்தான் கழுத்துல நகையா பண்ணி போட்டுக்கிட்டனே. என்ன நீ கோவில் விவகாரத்துல கோணங்கித்தனம் பேசிக்கிட்டு நிக்கிற? இத பாரு, 5ஓ 10ஓ போடாம நாங்க இந்த இடத்தை விட்டு அசைய மாட்டோம். அடிங்கப்புறானே,
5க்கு 10க்கு நான் எங்க போவேன்? ஏதோ முடிஞ்சத போடு. விடவே மாட்டீங்களா? 10 ரூபாய் தான் தருவேன். அதுக்கு மேல ஜல்லி காசு கூட என்கிட்ட கிடையாது. நேரங்காலம் தெரியாம தலையை நீட்டி போகல. இது என்ன? லாட்டரி சீட்டு. மாசம் ஒத்த ரூபா தண்டம். விழுந்த பாடு இல்ல. இந்த மாசம் மட்டும் விழுகுவா போது உண்டி இல்லையாவது போடுவோம். தாத்தா ஆத்தா ஒத்த ரூபா துட்டா இல்ல. இது லாட்டரி சீட்டு. வேணும்னா இத போடுறேன். இது மதிப்பு ஒத்த ரூபா தான். நோட்டை கேட்டா சீட்டா போடுற. எதையோ போடுறனா இல்லையா? சரி பரவாயில்ல, நாங்க வாரோம். வாங்க. ஒத்த ரூபா போச்சு. என்னடா அக்காவை விக்கிற? உனக்கு யோகா அடிச்சிருச்சு. என்னடா பஞ்சவர்ணம், என்ன சொல்ற? என்கிட்ட 1 ரூபா கொடுத்து லாட்டரி டிக்கெட் வாங்கல, அதுக்கு ₹1,00,000 விழுந்துருச்சு. என்னாச்சு? ₹1,00,000? அட ஆமாக்கா, உனக்கு கொடுத்த லாட்டரி டிக்கெட்டை துண்டு பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன் பாரு, அந்த நம்பரை. நேத்துக்கு புளியம்பட்டிக்கு போயிருந்தேன். அங்க பேப்பரை வாங்கி பார்த்தா இதே நம்பருக்கு ₹1,00,000 விழுந்திருக்குது. ஐயோ, நிஜமாவாடா சொல்ற? அக்கா என்னக்கா நெஞ்ச புடிச்சிட்டு இருக்கிற? ஐயோ டிக்கெட் எடு, சீக்கிரமா கோயிலுக்கு போய் பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம். அட பாவி, சத்த முன்னாடி வந்திருக்க கூடாதாடா? இப்ப தானடா அந்த அம்மாத்துக்கெல்லாம் உண்டியல சீட்டை போட்டேன். ஐயோ ஐயோ, என்ன காரியங்கா செஞ்சுட்ட? ₹1,00,000 கோயிலுக்குள்ள போய் சேர்ந்துரும். வீடு தேடி வந்த அதிர்ஷ்டத்தை விழாவில மிதிச்சிட்டியே. ஐயோ ஐயோ ஐயோ, ₹1,00,000 போச்சே, ₹1,00,000 போச்சே. நான் என்னடா பண்ணுவேன்? இந்த செவுத்துலயும் தூண்லையும் மாத்தி மாத்தி முட்டிக்க. அடே பஞ்சவர்ணம், நான் இப்பவே போய் அந்த அம்மாத்துக்களவனை பார்த்து விவரத்தை சொல்லி சீட்டை வாங்கிட்டு வந்துட்டேன். அறிவு இருக்குதா? சீட்டுக்கு ₹1,00,000 வரும்னு சொன்னா சீட்டு அவன் எடுத்துக்கிடுவான். அடே ஆமாண்டா. ஐயோ ஐயோ, எனக்கு மயக்கம் வருதே. ஐயோ தலையை சுத்துதே. மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி. பெரிய சோக பாட்டுதான். பஞ்சவர்ணம் பஞ்சவர்ணம், அடே கிழவனுக்கு தெரியாம எப்படியா சீட்டு எடுக்கணும்டா. அடே சொல்லுடா. அம்மாச்சி கிழவனுக்கு சுருட்டு வாங்கி தரேன்னு சொல்லி குளத்து கரை மேல கூட்டிட்டு வர்றேன். நீ அவன் கழுத்தை நெரிச்சு கொன்னுரு. உண்டியல தூக்கிட்டு நான் ஓடிடுறேன். ஏண்டா என்ன கொலை கேஸ்ல மாட்டி விட்டுட்டு நீ சீட்டு எடுத்துட்டு ஓடிடலான்னு பாக்குறியா? ஐயோ 2 பேருக்கும் பங்குதான். வேண்டாண்டா வேண்டாண்டா, அதெல்லாம் வம்புடா. வேற சொல்லுடா. வேற என்னடா? அம்மாச்சி கிழவன் வச்சிருக்கிற உண்டியல் மாதிரியே நாம ஒரு உண்டியல் தயார் பண்ணணும். தயார் பண்ணி இந்த உண்டியலை கொண்டு போய் அங்க வச்சுட்டு அவங்கிட்ட இருக்கிற அந்த உண்டியலை நாம எடுத்து வந்துடணும். அடே பஞ்சவர்ணம் பஞ்சவர்ணம், நீ மட்டும் அந்த மாதிரி செஞ்சுட்ட உனக்கு நான் முழுசா ₹500 கொடுக்கறேன்டா. லொட்டு லொசுக்கு. உனக்கு மாத்திரம் ₹1,00,000, எனக்கு ₹500. நம்மளால முடியாது. இல்லடா, 501 கொடுத்துறேன். இப்ப சொன்னியா அது சரி. நிஜமா தருவியா? நிஜமா தருவேன். சத்தியமா? சத்தியமா. நீ இங்கேயே இரு, புது உண்டியல் தயார் பண்ணிட்டு அப்புறம் வரேன். நாளை கிழமையும் அப்படி அழைச்சிருக்கிறது நல்லது இல்லம்மா. நான் இன்னும் நம்பிக்கை எடுக்கல. நம்ம வீட்டு பூஜையில இருக்கிற சாமி படம் எல்லாம் சும்மாவா பாத்துக்கிட்டு இருக்கும். நாம ஏற்றி வச்ச விளக்கும் சாத்தி வச்ச பூ ஒரு நாளும் வீண் போகாது. எல்லாம் நல்லபடியா நடக்குதா இல்லையான்னு பாரு. அவர் வந்துட்டாரே, அவர் வந்துட்டாரே. அவரு எங்கண்ணா? அவரு அவ கேக்குறாள், பதில் சொல்லுங்க. என்ன சொல்ல சொல்ற? நாம 3 பேர் சேர்ந்து ஒரு அயோக்கியனை நல்லவன் நம்பி ஏமாந்தமே, அத சொல்ல சொல்றியா? அவன் தான் அன்னைக்கே சொல்லிட்டானே, சார் என்னுடைய வீக்னஸ் வெளியே தெரியற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன், அதை யாராலையும் கண்டுபிடிக்கவும் முடியாது. அப்போ அவரு தப்பு பண்ணவர் தானா? அவர் விடவே மாட்டாங்களா? எப்படி விடுவாங்க? என் தங்கச்சி புருஷங்கிறதுக்காக விட்டுருவாங்களா? எவனா இருந்தா என்ன? சட்டம் சட்டம் தான். சட்டம் இனிமே தான் நம்ம தீர்மானிக்கணும். அவன் தப்பு பண்ணானா இல்லையான்னு. இந்த பார் சுமதி, அவன் தப்பு பண்ணினானா இல்லையா அது தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா நாம தப்பு பண்ணிட்டோம், அது தீர்ந்து போன விஷயம். இவ அவனோட பழகினது முதல் தப்பு.
அதை நீ ஆதரிச்ச பார், அது 2வது தப்பு. இது ரெண்டுமே தெரியாத முட்டாளா நான் இருந்திருக்கேன் பார், அது 3வது தப்பு. இந்த 3 தப்பு சேர்ந்து இப்போ உங்க கழுத்துல 3 முடிச்சா போய் விழுந்திருக்கு. சுமதி, கல்யாண வரவேற்புல பிடிபட்டவன் இவனை பாஸ்ன்னு சொல்றான். இவனுக்குள்ள பல பேர்ல கணேஷும் ஒரு பேர்னு சொல்றான். அதை விடு, ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க எல்லாம் இவனை கொலையாளின்னு அடையாளம் காட்டுறாங்க. அதே விடு. ஆனா கொலை நடந்த ஹோட்டல் ரூம் சாவிய கணேஷே அடுத்த நாள் கொண்டு போய் கொடுத்திருக்கான் பார், அதுதான் வினையா போச்சு. கணேஷோட அந்த கைரேகையாவது வித்தியாசமா இருக்கக்கூடாது நான் வேண்டாத தெய்வத்தை எல்லாம் வேண்டினேன். ஆனா அந்த பாழா போன கைரேகையும் ஒரே மாதிரி இருந்து இவ தலையில நெருப்பள்ளி கொட்டிடுச்சு. சுமதி, I lost my last hope. I lost my last hope. தம்பி, இது நம்ம அம்மன் கோயிலோட அமைப்பு. இது பள்ளிக்கூடத்துக்கான வரைபடம். இது ஆத்து தண்ணியை குழாய்ங்க போட்டு மேட்டுகளுக்கு கொண்டு வரதுக்கான வரைபடம். கோயில் வேலையெல்லாம் ஜருவா நடந்துகிட்டு இருக்கு, நீ வந்து பார்க்கவே இல்லையே. நான் வந்து பார்க்கலன்னா என்னய்யா, உன்னை பத்தியும் நீ செய்யற நல்ல காரியங்களை பத்தியும் இந்த ஊரே பேசிட்டு இருக்கிறத நான் கேட்டுட்டு தானேயா இருக்கேன். ஏய்யா, நான் ரொம்ப சின்னவா, சாதாரணமானவா. நான் சொன்னேங்கிறதுக்காகவா இவ்வளவு பெரிய காரியங்கள் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன்? அப்படி நான் என்னய்யா வசதி? நீ ஒருத்திதான் சிட்டு எனக்கு வசதி. என் தாத்தாவும் பாட்டியும் என்கிட்ட பாசம் வச்சிருக்கிறது பெருசு இல்லை, நீ என் மேல வச்சிருக்கிறையே அன்பு, அதுதான் வசதி. சிட்டு, மனம் போன போக்குல வாழ்ந்துட்டு இருந்தவன் நானு, எந்த கூண்லையுமே சிக்காம இருந்தவன் இப்போ உன் அன்பு வலையில மாட்டிக்கிட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரா நினைச்சு அன்பு செலுத்துறதுதான் உண்மையான சுகம்னு உன்னாலதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சுருக்கமா சொன்னா, என் மனசை திருத்தி எனக்கு வாழணுங்கிற ஆசையை உண்டாக்குனதே நீதான். அட போயா, ரொம்ப தான் சொல்றேன், எனக்கு வெக்கமா இருக்கு. கொஞ்சம் இரு, அன்பு சாயிருந்த நேரத்துல இப்படி ஆத்தங்கரையோட உட்கார்ந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போவோம். எதுக்கு? கேணி தண்ணிய வெள்ளமா கொண்டு போயிடு போது. அடையம் பொட்டி மகன் அம்மாச்சி கடை வச்சிருக்கிற உண்டியல் மாதிரியே அப்படியே இருக்குடா. 25 ரூபாய். எதுக்குடா 25 ரூபா? ரொம்ப 20 ரூபா, 10 5 ரூபா. ஒப்பம் தன்னான ஈய சொம்பு கடை 25 ரூபா. இல்லாட்டி விடு. ரொம்ப தக்காளி பண்ணிக்குவியே. 25 ரூபா. இந்த 25 ரூபா. இந்த பாரு, இந்த உண்டியல எப்படியாவது அங்க கொண்டு வச்சிட்டு அந்த உண்டியல கொண்டாந்துற ராசா. நில்லுக்கா. என்னடா? இன்னொரு 100 ரூபாய் தள்ளு. எதுக்குடா 100 ரூபா? சில்லறையா மாத்தி உண்டியல போட வேணாமா? ஏண்டா பொடிக்கல்ல பொறுக்கி போட்டு ரொப்புனா பத்தாதா? காசு சத்தம் கல்லுல வருமா? அம்மாச்சி கிழவனுக்கு என்ன காது இல்லைன்னு நினைக்கிறியா? உஷாரான ஆளு. அடே, ஒரு 10 ரூபாய்க்கு நயா பைசா வாங்கி போடுற. நீ ஒரு நோய் கேஸ் ஆள விடு. ரொம்ப தங்கராக்கி பண்ணிக்கிறியே. பின்ன கூட 2 நோட்டு இருக்கு. இந்தா. அக்கா, அக்கானா அக்காதான். ஆமா. நான் போறேன். நான் சொன்னதெல்லாம் மறந்துடாத. வரட்டா? போ. 125 ரூபா போச்சு. போனா என்ன, லட்ச ரூபாய் வருமே. ஐயோ, அது மட்டும் வந்துருச்சுன்னா வீடும் வாசலும் நகையும் நட்டுமா. ஐயோ, தங்கமும் வைரமும் போட்டுக்கிட்டு மினுக்குவேனே. அப்ப என்ன பாக்குறவங்க எல்லாம் பச்சை கிளி, முத்துச்சரம், முல்லை கொடி யாரோ. மாட்ட போற உண்டியல் தானே, இருக்கட்டும். அம்மாச்சி கிழவன் உடச்சு எண்ணி பாக்கட்டும். ஐயோ, 100 ரூபாய். எதுக்கும் ஒரு 5 ரூபாய்க்கு சில்லறையா மாத்தி போட்டுருவோம். கோயிலுக்கு போற உண்டியல் ஆச்சே. கணம் பத்தாது, நிறைய போடுவோம். குட்டு நிறைய சேர்ந்துருக்குன்னு சந்தோஷமா உடப்பாக. இந்தப்பா ராசா, அன்னைக்கு ஒரு பிள்ளை வந்து உங்ககிட்ட கடுதாசி கொடுக்க சொல்லிட்டு போச்சே, அதே பிள்ளை இன்னைக்கு வந்து இத உங்ககிட்ட கொடுக்க சொல்லிச்சு. ஏன் பாட்டி? என்னப்பா? நான் வர வரைக்கும் இந்த பையன் நிப்பாட்டி கூடாது. அந்த பிள்ளை நின்னா தானே இத குடுத்துட்டு ஒரே ஓட்டமால ஓடி பிடிச்சு. ஆமா, இதெல்லாம் என்ன விஷயம்? ஏதாவது வம்பு தும்பு வந்துட போதுப்பா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. எவனோ ஐயா சாமின்னு ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்படுறானா, 5 கொடு 10 கொடு அடிக்கடி எழுதி அனுப்பிட்டு இருக்கான். நீ போய் படுத்துக்க.
அனுப்புறது யாரு? யாரா இருக்கும்? ராஜா, ராஜா, நானும் ராஜா பேசிட்டு இருக்கும்போது நீ யாரா குறுக்க? நானா உன்ன மாதிரி மிருகம் இல்ல, மனுஷன். எதுக்குடா கோழ மாதிரி உட்கார்ந்திருக்கேன்? உன் வழியில குறுக்கிட்டு எவன்டா மிஞ்ச முடியும்? உடனே அந்த போட்டோ அனுப்புறவனை கண்டுபிடிச்சு தீர்த்து கட்டு. அவன் பேச்ச கேட்காத. ஒரே கொலைதான் செஞ்சேன், அதுக்கே இவ்வளவு அவசரப்படுறேன். தொடர்ந்து தப்புகளை செஞ்சேன்னா கொஞ்ச நெஞ்சு இருக்கிற நிம்மதியும் போயிடும். டேய், நான் முரட, என்னோட மோதாத. நான் சாது, மிரண்டா காடு கொள்ளாது. பார்க்கலாமா ராஜா யார் பக்கம்னு? தாராளமா பார்க்கலாம். என்னடா ராசா, பொழுது விடிஞ்சு இம்மா நேரம் ஆச்சு, சட்டு புட்டுன்னு குளிச்சுட்டு கோயில் வேலையை கவனிக்க வேண்டாம்? என்னப்பா ஏதோ கெனா கண்டவ மாதிரி உட்கார்ந்து இருக்கிற? கிழவி, துண்ட கொண்டாந்து கொடு. எந்திரிப்பா, குளிச்சுட்டு. என்ன பேர பிள்ளை ஒரு மாதிரியா இருக்கிறான்? கிழவி, அவன் மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு புகுந்து ஆட்டிக்கிட்டு இருக்கு. அதான் பேரஞ்சவன் கணக்குல இருக்கிறான். உடம்புக்கு ஏதாச்சும் நோகோ என்னமோ? அட நீ ஒண்ணு, எல்லாம் வயசு கோளாறுதான், வேற எந்த உடம்பாவது பண்ணாவது. விளக்கமாத்தான் சொல்லுங்க. விவரம் கட்டவன். மீச துடிக்கிற வயசுல ஆசை துடிக்கும்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் கல்யாணத்தை செஞ்சு வச்சு போட்டா எல்லாம் சரியா போகும். ஓஹோ, அதுவா? அடைச்சி, உனக்கு என்னடி வெட்கம்?